வணக்கம். சர்வேயிங் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் சீரீஸில் நம்ம இன்றைக்கி அஸ்ட்ரானமிக்கல் சர்வேயிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் டோட்டல் ஸ்டேஷன், ஜிபிஎஸ் அண்ட் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயிங்கில் இருக்கிற பாசிபிள் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோஸில் அஸ்ட்ரானமிக்கல் சர்வேயிங்கில் பார்ட் 1, அதாவது முதல் ஒரு 25 கொஷின்ஸ் பார்க்கலாம். இன்னும் அடுத்த 2 பார்ட்டில் வந்து மிச்சம் இருக்கிற கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பொசிஷன் ஆஃப் அ செலஸ்டியல் பாடி கேன் பி டிட்டர்மைன்டு பை. ஸோ ஒரு செலஸ்டியல் பாடி, ஒரு ஸ்டார் இல்லை ஏதோ ஒரு பிளானட் வந்து நம்ம வந்து லொக்கேட் பண்ணணும், எர்த்தில் வந்து லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம், டிட்டர்மைன்டு பை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து கோஆர்டினேட்ஸ். ஸோ எந்த பார்ட்டிகளுமே இட் இஸ் யூஸ்டு டு லொக்கேஷனுக்கு வந்து ஸ்பேஸில் இருந்தாலும் அதுக்கு கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் வந்து ஈஸியான மெத்தடு. ஸோ இட் இஸ் ரெக்வயர்ட் டு அலோகேட் சர்டன் கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபார் த ப்ராப்பர் அவுட்புட். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னாலே XYZ அப்படி தான் இருக்கணும்னு இல்லை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டாரை குறிக்கணும் அப்படின்னா இந்த ஆல்டிடியூடையும் இந்த அசிமுத் இந்த லொக்கேஷன் இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3 டைமென்ஷனில் 3 ஆக்சிஸில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்சர்வர் வந்து எர்த்தில் இருப்பாங்க. செகண்ட் கொஷின், the angle between observer meridian and declination circle is given as. So the answer is hour angle. ஸோ அப்சர்வர் மெரிடியன்கிறது இதுதான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்சர்வர் மெரிடியன். ஸோ அந்த அப்சர்வர் மெரிடியனில் இருந்து டெக்ளினேஷன் சர்க்கிள், இந்த டெக்ளினேஷன் சர்க்கிள்னால் இந்த தான் டெக்ளினேஷன் சர்க்கிள். ஸோ இதுக்குள்ளே ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படி பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஹவர் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஹவர் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் த ஆங்கிள் பிட்வீன் அப்சர்வர் மெரிடியன், இதான் அப்சர்வர் மெரிடியனில் இருந்து அந்த டெக்ளினேஷன் சர்க்கிள், அந்த டெக்ளினேஷன் சர்க்கிள், அந்த ஸ்டார் இருக்கிற சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிளுக்குள்ள ஆங்கிள் தான் பார்த்தீங்கன்னா ஹவர் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, the imaginary sphere on which star appear to lie is known as celestial sphere. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். It is a celestial sphere is an assumption in which it is assumed that the star lies on it. ஸோ நம்ம பார்க்குற எர்த் நம்ம இருக்கிறதுல வந்து நம்ம ஈக்குவேட்டரல் சர்க்கிள் இருக்கும். அந்த ஈக்குவேட்டரல் ஸ்பியருக்கு மேலே நம்ம ஸ்டார் இருக்கிறத வந்து ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்பியரை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணி அந்த செலஸ்டியல் ஸ்பியருக்குள்ளே வச்சு தான் நம்ம கோஆர்டினேட்ஸ், அந்த ஆங்கிள், ஜெனித் ஆங்கிள், இதெல்லாம் வந்து ஹவர் ஆங்கிள், இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ செலஸ்டியல் ஸ்பியர் இஸ் அன் அசம்ஷன் இன் விச் இட் இஸ் அசியூம்ட் தட் த ஸ்டார்ஸ் லைஸ் ஆன் இட். த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் கேன் பி ஆஃப் எனி வேல்யூ தட் மீன் இட் இஸ் வேரியிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the point above which the satellite or any celestial body lies is known as nadir. ஸோ nadir அப்படிங்கிறது ஸோ நம்ம சேட்டலைட் ஆர் செலஸ்டியல் பாடி அதுக்கு நேராக இருக்கிறது, நம்ம அப்சர்வரில் இருந்து அந்த செலஸ்டியல் பாடிக்கு வந்து நேராக இருக்கிறதா பார்த்தீங்கன்னா அப்சர்வர்ஸ் nadir அப்படின்னு சொல்கிறோம். ஸோ nadir point can be described as a point above which the satellite or any celestial body lies. அடுத்து, which of the following does not represent the coordinate system used in determining the position of a celestial body? ஸோ ஆன்சர் இஸ் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ மிச்சம் இருக்க ஹரிசான் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், டிபெண்டன்ட் சிஸ்டம், இண்டிபெண்டன்ட் சிஸ்டம், இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து ஒரு செலஸ்டியல் பாடியை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. The horizon system depends on which of the following? Observer's position. நம்ம அப்சர்வர் பொசிஷன் டிபெண்ட் பண்ணி தான் ஹரிசான் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். The horizon system depends on the observer's position. The horizon acts as a plane of reference and the coordinates of a celestial body can be taken as azimuth and altitude. The zenith distance can be given as z is equal to 90 minus alpha. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த செலஸ்டியல் ஸ்பியரை வந்து நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம், 2Dயாக பார்க்குறோம். ஸோ அப்சர்வர் இதான் வந்து அப்சர்வருக்கு நேராக மேலே இருக்கிறது தான் ஜெனித்து. அந்த ஸ்டார் இருக்கிறது அது 90 மைனஸ் ஆல்ஃபா, அந்த ஆல்டிடியூட்லேருந்து கழிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஜெனித் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். Zenith distance can be determined as the angular distance from body to point on upper portion of a celestial body. It is given as z is equal to 90 minus alpha. இதான் வந்து ஆல்டிடியூட் ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம்னா டோட்டல் 90லேருந்து இந்த ஆல்ஃபா கழிச்சோன்னா வரதான் zenith distance. Equatorial circle is used as a reference in an independent equatorial system. True. The independent system is used for the publication of stars ephemeris and also the position of the stars. ஸோ ஸ்டாரோட அந்த அவுட்டரில் இதை பார்க்குறதுக்கும் அதோட பொசிஷன் பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் ரெக்வயர்ஸ் சர்க்கிள் ஆஃப் ரெஃபரன்ஸ் விச் கேன் பி டேக்கன் அஸ் ஈக்குவேட்டரியல் சர்க்கிள் அண்ட் டிக்ளினேஷன் சர்க்கிள். ஆல் த கோஆர்டினேட்ஸ் இந்த டிபெண்டன்ட் சிஸ்டம் வில் டிபெண்ட் ஆன் அப்சர்வர்ஸ் பொசிஷன். ஃபால்ஸ். ஸோ ஹரிசான் சிஸ்டமில் மட்டும்தான் நமக்கு அப்சர்வர்ஸ் பொசிஷன் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு 2 கோஆர்டினேட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிபெண்டன்ட் சிஸ்டமில் 2 கோஆர்டினேட் இருக்குன்னா ஒரு கோஆர்டினேட் தான் பார்த்தீங்கன்னா அப்சர்வர்ஸ் பொசிஷன் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும்.
So dependent system has two coordinates, among them which second coordinate is independent of the observer's position. In the independent equatorial system, first coordinate represents sun and second coordinate represents sun. So answer is hover angle and declination. So hover angle comma declination, அதாவது இப்போ x, yன்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ ஹவர் ஆங்கிள் எவ்வளோ டிக்ளினேஷனுங்கிறத வச்சு தான் பண்ணுறோம். டிபெண்டன்ட் ஈக்குவேட்டரல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து determine the spherical axis if the area of the triangle is given as 32 square meter. ஸோ இந்த ஃபார்முலா வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ டெல்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஒன் செகண்ட். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதோட ஏரியாவும் ரேடியஸும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா we can get the answer. ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பை ஆர் ஸ்கொயர் இ பை 180. ஸோ இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா we will get ஏரியா ஆஃப் த ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரும் ஸ்பெரிக்கல் எக்ஸஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் தான் என்ன பண்ணுறோம், ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறோம். Which among the following is used in the formation of astronomical triangle? Zenith. Zenith அப்படிங்கிறது நமக்கு தெரியும். An astronomical triangle can be formed by zenith combining the pole joints and a star. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா போல் ஜாயிண்ட்டு. ஸோ அதையும் ஸ்டாரையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get an astronomical triangle. When the greatest distance is to the east of the meridian, then the elongation is said to be eastern elongation. நமக்கு elongation பொறுத்தவரை ரெண்டு இருக்குது, eastern elongation and western elongation. So in general, a star can be said to be in elongation when it is greatest distance at east or west of the meridian. ஸோ அந்த greatest distance எந்த பக்கம் இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம elongationங்கிறது சொல்ல முடியும். Eastern elongation can be said only when the greatest distance is at the east of the meridian. Which are the following cases determine that the astronomical triangle is right angled? So star at prime vertical. When the star is positioned at the prime vertical, so the prime vertical, prime vertical, so it is said to be right angled astronomical triangle. So the right angle astronomical triangle. By joining the prime vertical and the meridian, declination of the circle can be found out. Napier's rule is used for the calculation of hover angle. So இதான் Napier rule. ஸோ ஹவர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு சின்ன ஒரு டேட்டா சைன் டெல்டா இதை வச்சா கண்டுபிடிக்கிறோம். அந்த டெல்டா தான் நமக்கு வேணும். ஸோ இட் இஸ் tan 90 மைனஸ் ஹவர் ஆங்கிள் மைனஸ் 90 மைனஸ் எம் காஸ் 90 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் 90 மைனஸ் டீட்டா. Is generally used in the case of field astronomy, which involves the calculation of altitude and hover angle. This can be calculated by usage of declination and latitude, which are available when the astronomical triangle is right angled. ஸோ இதில் வந்து இன்னும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா நேப்பியர்ஸ் ரூல் வந்து எப்போ யூஸ் பண்ண முடியும், astronomical triangle வந்து ரைட் ஆங்கிளாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். If the star is at horizon, which of the following will be equal to 0? Altitude. ஸோ ஸ்டார் வந்து கரெக்டாக ஹரிசானில் இருக்குது, கரெக்டாக நம்ம நிற்கிற இடத்துக்கு நேராக இருக்குது. கண்ணு இப்போ பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு எர்த்தோட ஹைட்டுக்கு, நம்ம அப்சர்வரோட ஹைட்டுக்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டார் வந்து நமக்கு தெரியாது, டேரெக்டாக தெரியாது. ஸோ அப்போ வந்து ஆல்டிடியூட் வந்து 0வாக இருக்கும். A star crosses a meridian only once in its revolution. So the answer is false. So when the star is set about to cross the observer's meridian, it makes it obvious that the star crosses a meridian twice during its revolution. So இப்படி வரும்போது அந்த அப்சர்வர்ஸ் மெரிடியனை வந்து 2 தடவை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். The following is obtained from astronomical triangle. Relation between spherical coordinates. So the astronomical triangle involves the usage of spherical coordinates. By using the triangle, we are able to derive a relation for the spherical coordinates. Which of the following cases is not related to astronomical triangle? Star at vertical. The star which always move above the horizon are called as circumpolar star. So circumpolar star பாருங்க, அந்த ஹரிசான் ஆர் ஸ்டார் which always move above the horizon. நம்ம அந்த இது பார்த்தீங்கன்னா ஹரிசானில் மூவ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி போகிறது தான் செலஸ்டியல் ஈக்குவேட்டர். ஸோ இது நார்த் போலில் இருக்கிற இமேஜ். ஸோ இப்போ இந்த ஸ்டார் ஏ பார்த்தீங்கன்னா சர்க்கம்போலார் ஸ்டாராக இருக்கும். ஸோ இதான் வந்து போலாரிஸு. ஸோ கரெக்டாக ஹரிசானில் போகாமல் கொஞ்சம் ஹரிசான் விட்டு விலகி போகிற ஸ்டார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்க்கம்போலார் ஸ்டார். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த அப்சர்வர் இன் சச் a way that the observer can use it for describing a circle. The culmination of the star depends upon the following factors. Altitude. இதான் பார்த்தீங்கன்னா culmination. A star is said to be culminative when it crosses the observer's meridian.
அப்சர்வர் மெரிடியனை கிராஸ் பண்ணுற பொசிஷன் பேர் தான் பார்த்தீங்கன்னா கல்மினேட்டிவ். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் 2 culminatives. One is lower culminative and upper culminative. If the star is at elongation, find the altitude of the celestial body having declination and latitude as 24 degree 56 minutes and 21 degree 43 minutes. So answer is 61 degree 16 minutes. So formula வந்து பார்த்துக்கோங்க, sin 21 degree 43 minutes and cosecant of 24 degree 56 minutes. So the point in the figure indicates which among the following: circumpolar star. So circumpolar stars are located above the horizon, which cannot be said. It can appear to the observer to describe a circle above the pole. The relation between altitude and latitude of the observer can be given as equal. The relation between coordinates must be established in such a way that they might form a relation. In case of altitude and latitude, they must be equal so that they can satisfy the required relation in case of solving the problem. எல்லாமே பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக் சர்விங் எம்சிக்யூவோட ஃபர்ஸ்ட் செட்டு. ஸோ இன்னும் அடுத்த அஸ்ட்ரானமிக் சர்விங் வீடியோஸ் அண்ட் எம்சிக்யூஸ் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.